வணக்கங்களே, கடவுளூர் டிவி நேயர்கள் லக்ஷ்மணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 25ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுத்தி பலன்கள் வரும். நீங்கள் என்ன தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை எழுதி வச்சுட்டு அதையும் இதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மிதுன ராசி. மிதுன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன். புதன் வந்து பார்த்தீங்கன்னா 7 இருக்கும். சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பில் ரொம்ப நல்லாயிருக்கு. தொழில் ரீதியான விஷயங்களில் புதிய பார்ட்னர்ஸ் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7 வந்து சுக்கிரன் வந்து சுயசாரத்தில் போகிறது ரொம்ப சிறப்பான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதை புதிய கடன்கள் ஏதாச்சும் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக வருவதற்கான வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வரதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப சிறப்பாக இருங்க. என்ன ஒன்று புதன் வக்கரமாக இருக்கணும், கொஞ்சம் டிலேடாக வரும், மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். 2ஆம் அதிபதியான சந்திரன். 2ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து 5 வரும்போது நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து 3ஆம் அதிபதியான சூரியன். 3ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருக்கும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள், நிறைய ஒரு சேஞ்சஸ் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய ஏற்படுத்தும். ஸோ அந்த சேஞ்சஸ் வந்து எப்படி இருக்கும்னா, ஏதாவது பெருசாக தொழில் வருமா, பெரிய லெவலில் வந்து முன்னேற முடியுமாங்கிற விஷயங்களுக்காக நீங்கள் எடுப்பீங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் வந்து யோசிச்சு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து சூரியன் வந்து இப்போ வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது அது வந்து உங்களுக்கு வந்து 9ஆம் நிறைய ட்ராவல் இருக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. அது வந்து பார்த்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய இளைய சகோதர சார்ந்த விஷயங்கள் வந்து நிறைய வந்து வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெலாம் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி. 4ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருக்கும்போது ஒரு சொத்துக்களோ இல்லை ஒரு வண்டி வாகனங்கள் வந்து ஒரு லோன் போட்டு வாங்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அது பார்த்துக்கலாம். பட் வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் டிலேடாக நடக்கும். நம்ம போகிற ஃபாஸ்ட்டுக்கு போகாத வழியே மற்ற காரியம் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. 5ஆம் அதிபதியான சுக்கிரன். 5ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு 7ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும். இதுக்கு உங்கள் ஒய்ஃபும் நிறைய சப்போர்ட்டடாக இருப்பாங்க. அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் வந்து ஆன்மீகம். ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களுக்கு வந்து போகணும் அப்படிங்கிற எண்ணங்களை நிறைய ஏற்படுத்தும். இந்த மாதிரி விஷயம் ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுடைய 6ஆம் அதிபதி வந்து 2ல் நீச்சமாக இருக்கும்போது குடும்பத்திற்காக கொஞ்சம் வந்து கடன் வாங்குறதோ இல்லை குடும்பத்தில் வந்து நிறைய வாக்குவாதங்கள், அதனால் சின்ன ஒரு வாக்குவாதங்கள்னால ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தந்தை சார்ந்த உறவுகளால் வந்து ஒரு வாக்குவாதமோ ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா பேசும்போது எதாவது இடமும் பேசிடுவோம். அதனால் வந்து ஒரு மன வருத்தம் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா வந்து அது வந்து சூரியன் வந்து அங்கே 6ல் இருந்து அது சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது சனி வந்து 9ல் இருக்கும்போது அந்த உங்கள் விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதி. 7ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 7ல் வந்து சுக்கிரன் வந்து சுயசாரத்தில் இருக்கார். அது நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். உங்களுக்கு வந்து ஏதாச்சும் பொருளாதாரத்தில் பணம் தேவைன்னா நீங்கள் நினச்ச மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு. பிரிந்து போன ஏதாச்சும் மனைவி வந்து கோச்சிக்கிட்டு போயிட்டாங்கன்னா அவங்க திரும்பி வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதெல்லாம் ரொம்ப சிறப்பு. அது மட்டும் 7ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 12ல் இருக்கும்போது நிறைய வெளியூர் போகிறதுக்கான பிரயாணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். 8ஆம் அதிபதியான சனி வந்து 9ல் இருக்குது. 8ஆம் அதிபதி வந்து 9ல் இருக்கும்பொழுது உங்களுக்கு வந்து கொஞ்சம் அப்பா சார்ந்த உறவில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வர்றதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். கொஞ்சம் மன உளைச்சலை கொடுத்துரும். பட் இருந்தால் வருமானம் நல்லாயிருக்கும். அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். அதுமாதிரி வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து நல்ல வருமானங்களை வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா வந்து ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை வந்து தொழில் ரீதியான விஷயங்களை நிறைய அலைச்சல்களை கொடுத்தாலும் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதியான செவ்வாய். இப்போ 11ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 2ல் இருக்கும்போது நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். பட் இருந்தாலும் அந்த செவ்வாய் எங்கள் நீச்சமாக இருக்கார். பணம் ரொட்டேஷன்லாம் வரும். பட் இருந்தாலும் நடைமுறையில் வந்து நிறைய அவமானங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் மனம் காயப்படுற மாதிரியான விஷயங்களே கண்டிப்பாக இருக்கும். நீங்களும் பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தசாபுத்தி பலங்களுக்கு இப்போ போகிறோம். இதுவரை பார்த்து பொது பலங்கள். ஓகேங்களா? தசாபுத்தி பலங்களில் வந்து பார்த்திங்கன்னா மிதுன லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த நடக்குது. சூரியன் 3ஆம் அதிபதியாக இருந்து 6ல் இருக்கும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுறது நல்லது. ஏன்னா அதில் வந்து ஒரு சின்ன டென்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு, நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும்.
மிதன லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரம் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது ரொம்ப சிறப்பு தான். மிதன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கும். செவ்வாய் வந்து 2ல் இருந்து அது 11ஆம் அதிபதி வந்து நல்ல வருமானங்களை கொடுக்கும், நல்ல ரொட்டேஷன்ஸை கொடுக்கும். பட் இருந்தாலும் சின்ன ஒரு என்ன சொல்கிறது, அதை நீச்சமாக இருக்கும்போது நம்ம ஏதாவது ஏடோடமாக பேசி அதனால் மனக்காயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் குடும்பத்தில் உள்ள நபர்கள் மூத்த சகோதரர் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பேசும்போது ரொம்ப கவனமாக பேச வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மிதன லக்னமாக இருந்து ராகு தசாபதி, ராகு வந்து 10ல் இருந்து 9ஆம் அதிபதியுடைய சாரத்திலிருந்து வெளிநாட்டில் இருக்கவங்க வெளி மாநிலங்களில் இருக்கவங்களுக்குலாம் பெரிய வருமானம் நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அது ஒரு ரொம்ப நல்ல விஷயம் தாங்க. ஸோ அது வந்து ராகு வந்து நல்ல ஒரு வருமானத்தை கொடுத்துருவார். தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நிறைய அலைச்சல்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மிதன லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்கும். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது அது வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய அலைச்சல்களையும் கணவன் மனைவி வந்து கொஞ்சம் வெளியூர் பிரயாணம் பண்ணுற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் அது செவ்வாயோட சாரத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா டே டு டேயில் வந்து சின்ன சின்ன மனக்காயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா ஒரு நீச்ச கிரகம் வந்து கண்டிப்பாக மனக்காயங்களை ஏற்படுத்தும். அதனால் வந்து மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மிதன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தசாபுத்தி அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கார். ஸோ 8ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு விஷயங்களில் வந்து கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கும் சின்ன மன உளைச்சல் இருந்தாலும் லாபங்கள் வந்து எந்த குறைவும் இருக்காது. உள்ளுக்குள்ளே வந்து ஒரு சின்ன புலம்பல் இருக்குன்னு வச்சுப்போமே, அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கா. ஸோ 4ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது நிறைய வேலை சம்மந்தமான விஷயங்களில் வந்து நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கான ஒரு பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், வீடு நிலம் வண்டி வாகனங்கள்லாம் வந்து ஒரு லோன் போட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயங்கள். மிதுன லக்னமாக வந்து கேது தசாபுத்தி அந்தரம்னு இருக்கவங்களுக்கு ஒரு வீடு விற்கிறது வண்டி விற்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறது இந்த மாதிரி செலவுகள் கொஞ்சம் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. வீடு பராமரிப்பு வேலைகள் சில பேர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதி சுக்கிரன் வந்து 7ல் இருக்கார். ஸோ அவர் வந்து 5-12 குழந்தைகளுக்காக நிறைய விஷயங்கள் ஒரு அலைச்சல்களுக்கு ஏற்படுத்தினாலும் ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயமாக கண்டிப்பாக இருக்கும். யாருக்கெல்லாம் சுக்கிர தசாபுத்தி வந்து நடக்குதோ குழந்தைகள் கணவன் மனைவி கொஞ்சம் ஸ்கேட்டர்டாக பிரிஞ்சிருக்காங்களோ அவங்களாம் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும். ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயம் என்னென்னா புஷ்கர நவாம்சம். இந்த புஷ்கர நவாம்சம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரியம் நம்ம தொடங்கும்போது ஒரு லக்னம் வரும். ஸோ அந்த லக்னம் வந்து புஷ்கர நவாம்சத்தில் இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ உதாரணமாக சொல்ல போனோம்னா ஒருத்தர் ஒரு தசாபுக்தி அந்தரங்கள் நடக்குதுன்னு வச்சுப்போமே, அவருக்கு வந்து அந்த நட்சத்திரம் வந்து ஒரு புஷ்கர நவாம்சத்தில் வந்துச்சுனாலே அந்த தசாபுக்தி ஃபுல்லாகவே வந்து அவரை வந்து அருமையாக கொண்டு போகும். புஷ்கர நவாம்சன்றது வந்து என்ன அர்த்தம் வரும்னா பல்லாக்கில் தூக்கி செல்வதுன்னுவாங்க. ஸோ பல்லாக்கில் ஒருத்தன் வந்து எவ்வளோ சொகுசாக போவானோ, ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சொகுசான ஒரு ட்ராவலே அந்த தசாபுக்தியில் கொடுக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். அதனால் எந்தவித ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த புஷ்கர நவாம்சத்தில் நம்ம ஆரம்பிக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். புஷ்கர நவாம்சம்னா என்ன? புஷ்கர நவாம்சம்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு நட்சத்திரம். இப்போ நீங்கள் ஒரு தசா நடக்குதுன்னா ஒரு நட்சத்திரம் வரும். அந்த மாதிரி நட்சத்திரத்து மேலே லக்னம் ட்ராவல் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு வந்து காலையில் வந்து சூரிய உதயம் ஆகும்போது லக்னம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து கார்த்திகை மாதம் விருச்சிகத்தில் வந்து சூரியன் இருக்குது, அங்கேருந்து லக்னம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது வந்து ஒவ்வொரு நட்சத்திரமாக ட்ராவல் ஆகிட்டு போகும். ஸோ அதனால் வந்து புஷ்கர நவாம்ச நட்சத்திரத்தில் அந்த லக்னம் அமைஞ்சு ஒரு காரியம் செய்யும்போது அது சிறப்பான பலன்கள் வேறு லெவலில் வந்து வெற்றியை கொடுக்கறதுக்கான பலன்களாக இருக்கும். ஸோ உதாரணமாக சொல்ல போனோம்னா சூரியனுடைய நட்சத்திரங்கள் என்ன வரும்? உங்களுக்கு வந்து கார்த்திகை வரும், கார்த்திகை உத்திரம் உத்திராடம். ஸோ இந்த 3 நட்சத்திரங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 1 மற்றும் 4ஆம் பாதம் வந்து புஷ்கர நவாம்சத்தில் வரும். ஸோ லக்னம் வந்து இந்த பாதங்களில் போகும்போது ஒரு சுப நிகழ்ச்சிகளையோ ஒரு நல்ல விஷயத்தையோ ஆரம்பிக்கும் போது ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் பாதம். ஸோ சந்திரன் என்னென்ன நட்சத்திரம் வருது? ரோகிணி வருது, அஸ்தம் வருது, அதுக்கப்புறமா திருவோணம் வருது. இந்த 3 நட்சத்திரங்கள் வந்து 2ஆம் பாதம் அப்படி போகும்போது அது வந்து புஷ்கர நவாம்சத்தில் இருக்கிறதா அர்த்தம். நீங்கள் ஒரு காரியம் செய்யும்போது அந்த லக்னம் வந்து இந்த இப்போ
சந்திரனில் பண்ணுறீங்கன்னு வைங்கன்னா ஒரு 2ஆம் பாதத்தில் போகும்போது அது புஷ்கர நவம்சம் ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் மற்றும் புதனுடைய நட்சத்திரங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து புஷ்கர நவம்சம் வராது. ஏன்னா வந்து அது வந்து அந்த கேட்டகரியில் கொண்டு வரலவங்க ஓகேங்களா. செவ்வாயும் புதனும் புஷ்கர நவம்சம் கிடையாது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மற்றும் 4ஆம் பாதத்தில் வந்து வரும். ஸோ 2ஆம் பாதமும் 4ஆம் பாதம் குருடைய நட்சத்திரங்கள் உங்களுக்கு தெரியும். ஸோ என்னென்ன நட்சத்திரம் வரணும் போது குரு வந்து பார்த்திங்கன்னா புனர்பூசம் வரும். ஸோ புனர்பூசம், விசாகம் மற்றும் பூரட்டாதி. ஸோ இந்த 3 நட்சத்திரங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மற்றும் 4ஆம் பாதம் வந்து புஷ்கர நவம்சம். இப்போ லக்னம் வந்து அந்த நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்துலேயும் 4ஆம் பாதத்தில் வந்து அது புஷ்கர நவம்சமாக கண்டிப்பாக வருங்க. ஸோ அது வந்து நீங்கள் அதில் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு காரியம் செய்யும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் பாதம். ஸோ 3ஆம் பாதத்தில் வரும்போது அது வந்து சிறப்பான பலன்கள், அது வந்து புஷ்கர நவம்சத்தில் வரும். சுக்கிரனுடைய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் வந்து ஒரு காரியம் செய்யும்போது அது புஷ்கர நவம்சத்தில் வரும். அது ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ஆம் பாதம். ஸோ 2ஆம் பாதத்தில் சனியோட நட்சத்திரங்கள் எது வருதோ அது 2ஆம் பாதத்தில் வந்து புஷ்கர நவாம்சத்தில் வரும். அது வந்து ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு வந்து 4ஆம் பாதத்தில் வந்து புஷ்கர நவாம்சம் வரும். ராகுடைய நட்சத்திரங்கள் வந்து 4ஆம் பாதத்தில் வரும்போது அதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு புஷ்கர நவாம்சத்தில் போங்க. ஸோ இது வந்து நீங்கள் கடைபிடிச்சிட்டு வாங்க. என்னென்ன நட்சத்திரங்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா ராகுடைய நட்சத்திரங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் லக்னம் அந்த நட்சத்திர பாதத்தில் போகும்போது அது புஷ்கர நவாம்சம் ரொம்ப சிறப்பான பலன்கள், காரிய வெற்றி சிறப்பாக செய்யும். ஏன்னா ஒரு பல்லாக்கில் நம்ம வந்து போகிற மாதிரியான ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக கொடுத்துரும். நமக்கு வந்து எல்லாமே கம்ஃபர்ட் ஜோனில் வரும். அந்த லக்னத்தில் ஒரு திருமணம் செய்கிறதாக இருந்தாலும் சரி, ஒரு சாந்தி முகூர்த்தம் செய்கிறதாக, ஒரு தொழில் தொடங்குவதாக இருந்தாலும் சரி, இந்த புஷ்கர நவாம்சத்தில் பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து நீங்கள் பட்சி சாஸ்திரத்தையும் இந்த அரசு காலகட்டங்களும் இந்த புஷ்கர நவாம்சமும் சேர்ந்து வர மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்டீங்கன்னா அதை விட ஒரு பெரிய வெற்றி எதுவுமே கிடையாது. எல்லாத்துலேயுமே ஜெயம் வருன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக ஒரு பிரார்த்தனை அவசியம். கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.